ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழம்பதம். வாழ்க்கையில சொந்தமா ஒரு நிலம் வாங்கணும், இல்ல ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே பெரிய கனவாய் இருக்குங்க. ஆனா சில பேருக்கு எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் தள்ளி கொண்டே போகுங்க. சில பேருக்கு ரொம்பவே சுலபமா சொந்த வீடு அமைஞ்சிரும். இதுக்கெல்லாம் ஜோதிட ரீதியா என்ன காரணம், எந்த கிரகத்தோட திசை அல்லது புத்தி நடக்கும்போது நமக்கு சொத்து வாங்குற யோகம் வரும்? இன்னைக்கு வீடியோவில் 12 லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த திசா புத்திகள்ல சொந்த நிலம் வீடு அமையும் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா பார்க்கலாம் வாங்க. பொதுவா ஜோதிடத்துல 2, 4, 5, 8, 12 ஆகிய இடங்கள் சொத்து சேர்க்கைக்கு ரொம்பவே முக்கியங்க. இந்த வீடுகள்ல நிற்கக்கூடிய கிரகங்களோட திசையிலோ அல்லது புத்தியிலேயோ ஒருத்தருக்கு நிலம் வீடு அமைவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கும். சரி, இப்போ ஒவ்வொரு லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு எந்த திசா புத்தி யோகத்தை தரும் அப்படின்னு பார்க்கலாங்க. மேசம் லக்னம் ராசிக்காரர்களுக்கு சுக்கிர திசை சுக்கிர புத்தி, சந்திர திசை சந்திர புத்தி, சூரிய திசை சூரிய புத்தி, செவ்வாய் திசை செவ்வாய் புத்தி, குரு திசை குரு புத்தி காலங்களில் சொத்து அமையுங்க. ரிஷபம் லக்னம் ராசிக்காரர்களுக்கு புதன் திசை புதன் புத்தி, சூரிய திசை சூரிய புத்தி, குரு திசை குரு புத்தி, செவ்வாய் திசை செவ்வாய் புத்தி காலங்களில் சொத்து அமையும். மிதுனம் லக்னம் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு சந்திர திசை சந்திர புத்தி, புதன் திசை புதன் புத்தி, சுக்கிர திசை சுக்கிர புத்தி, சனி திசை சனி புத்தி காலங்களில் சொத்து அமையுங்க. கடகம் லக்னம் ராசிக்காரர்களுக்கு சூரிய திசை சூரிய புத்தி, சுக்கிர திசை சுக்கிர புத்தி, செவ்வாய் திசை செவ்வாய் புத்தி, சனி திசை சனி புத்தி, புதன் திசை புதன் புத்தி காலங்களில் சொத்து அமையுங்க. சிம்மம் லக்னம் ராசிக்காரர்களுக்கு புதன் திசை புதன் புத்தி, செவ்வாய் திசை செவ்வாய் புத்தி, குரு திசை குரு புத்தி, சந்திர திசை சந்திர புத்தி காலங்களில் சொத்து அமையுங்க. கன்னி லக்னம் கன்னி ராசிக்காரர்களுக்கு சுக்கிர திசை சுக்கிர புத்தி, குரு திசை குரு புத்தி, சனி திசை சனி புத்தி, செவ்வாய் திசை செவ்வாய் புத்தி, சூரிய திசை சூரிய புத்தி காலங்களில் உங்களுக்கு சொத்து அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகங்க. துலாம் லக்னம் ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் திசை செவ்வாய் புத்தி, சனி திசை சனி புத்தி, சுக்கிர திசை சுக்கிர புத்தி, புதன் திசை புதன் புத்தி காலங்களில் சொத்து அமைவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். விருச்சிகம் லக்னம் ராசிக்காரர்களுக்கு குரு திசை குரு புத்தி, சனி திசை சனி புத்தி, புதன் திசை புதன் புத்தி, சுக்கிர திசை சுக்கிர புத்தி காலங்களில் சொத்து அமையுங்க. தனுசு லக்னம் தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி திசை சனி புத்தி, குரு திசை குரு புத்தி, செவ்வாய் திசை செவ்வாய் புத்தி, சந்திர திசை சந்திர புத்தி காலங்களில் சொத்து அமையுங்க. மகரம் லக்னம் மகரம் ராசிக்காரர்களுக்கு சனி திசை சனி புத்தி, செவ்வாய் திசை செவ்வாய் புத்தி, சுக்கிர திசை சுக்கிர புத்தி, சூரிய திசை சூரிய புத்தி, குரு திசை குரு புத்தி காலங்களில் சொத்து அமைவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகங்க. கும்பம் லக்னம் கும்பம் ராசிக்காரர்களுக்கு குரு திசை குரு புத்தி, சுக்கிர திசை சுக்கிர புத்தி, புதன் திசை புதன் புத்தி, சனி திசை சனி புத்தி காலங்களில் சொத்து அமைவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். மீனம் ராசி லக்னக்காரர்களுக்கு செவ்வாய் திசை செவ்வாய் புத்தி, புதன் திசை புதன் புத்தி, சந்திர திசை சந்திர புத்தி, சுக்கிர திசை சுக்கிர புத்தி, சனி திசை சனி புத்தி காலங்களில் சொத்து அமைவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகங்க. உங்க ஜாதகத்துல இருக்கிற கிரகங்களின் வலிமையை கொண்டு எந்த திசை எந்த புத்தியில் துல்லியமாக நீங்க இடமோ வீடோ வாங்குவீங்க அப்படின்னு உங்க ஜாதகத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாங்க. இப்போ நாம பார்த்த இந்த கிரகங்களோட திசையோ இல்ல புத்தியோ உங்க ஜாதகத்துல நடக்கும்போது கண்டிப்பா சொந்த வீடு அல்லது சொத்து வாங்குவதற்கான வழிகள் தானாகவே திறக்குங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்விங்க, உங்கள யாரெல்லாம் இங்க நான் சொன்ன கிரகத்தோட திசையில இல்ல புத்தியில சொந்த வீடு அல்லது நிலம் வாங்குனீங்க? மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற ஜோதிட தகவல்களுக்கு நம்ம தமிழம்பதம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.